ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இனிய காலை வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் புட்டு செஞ்சுருக்காங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இது வந்து இந்த மாவுங்க, கோதுமை மாவு அரைச்சிட்டு வச்சுருக்குறாங்க. அப்புறம் இது வந்து அரிசி மாவு அரைச்சி வச்சுட்ருக்காங்க. இது வந்து சிங்கம் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. சிங்கம் பார்த்துட்டே இருக்கான் என்ன தான் நடக்க போகுதுன்னு. அவனுக்கு கொஞ்சம் புட்டு போட்டால் அவனுக்கு புட்டெல்லாம் பிடிக்காதுங்க. அவனுக்கு வேறு எதுவுமே பிடிக்காது. ஏன்டா சிங்கம் எதுவுமே சாப்பிட மாட்டான். அவன் சாப்பிடவே மாட்டான். அவன் எதுவுமே சாப்பிட மாட்டான். இதுதாங்க புட்டு செய்யும் வழிமுறை. இதுதாங்க புட்டு. இப்படி கலக்கி போட்டுறணுங்க. இப்படி அரிசி மாவு எடுத்து இப்படி கலக்கிட்டு அது கூட கோதுமை மாவு சேர்த்தணும் தானே. கோதுமை மாவெல்லாம் சேர்த்தக்கூடாதுங்க. வெறும் அரிசி மாவுலேயே இப்படி கலக்கணும். இப்படி திக்காக கலக்கி அதை வேக வச்சுட்டு இப்படி தேங்காய் போட்டுக்கணும். உள்ள தேங்காய் போட்டுக்கிட்டு இது வேக வைக்கணும் தானே. வேக வைக்கணும் தானே. இதான் எங்கள் அம்மாங்க மக்களே, இங்கே காட்டுங்க. இதுதான் மம்மி மக்களே, நீங்கள் பாருங்கள் மக்களே. இது தேங்காய் போட்டு அரிசி மாவை பிணைஞ்சு அப்படியே காய வச்சுக்கணும். அப்படியே சூடாக வச்சுக்கணும். இல்லைம்மா, சூடாக வச்சுட்டு அது வேக வச்சோடனே இந்த புட்டு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு இந்த புட்டு பாத்திரத்துக்குள்ளே போட்டு அப்படியே தேங்காய் சுருவியெல்லாம் மேலே போட்டு அப்படியே புட்டு பண்ண வேண்டியதுதான் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அருமையான புட்டுங்க, சூப்பராக இருந்தது. சாப்பிட்ற புட்டுங்க இது. வாங்க மக்களே, எல்லோரும் சாப்பிட்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா மக்களே 2 புட்டு இருக்குது மக்களே. இது நீங்கள் வந்தால் உங்களுக்கு தரமாட்டேன் மக்களே, யாருக்குமே தரமாட்டேன் மக்களே. இது வந்து சாப்பிடுங்க மக்களே. வாங்க மக்களே.